6 காரியத்தை எலியா செஞ்சா 7வது அக்கினி இறங்கினது. இன்னைக்கு ஆராதனையில கூட இந்த 6 காரியங்களை நீங்க செய்யும் போது தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி தேவையில்லாததை எடுத்து போட்டுரும், வாழ்க்கையில மகிமையை உண்டு பண்ணும். 12 கல் என்பது 12 கோத்திரம். இயேசுதான் மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார். அப்ப கல் என்பது மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வார்த்தை ஆகிய இருக்கு. முதலாவது வார்த்தையை கையில் எடுக்கிறார். 2வது அந்த அஸ்திபாரத்தின் மேல பலிபீடத்தை கட்டுகிறார். நீங்க பண்ணுகிற ஆராதனையில இயேசு இல்லை அப்படின்னா, இயேசு என்ற நாமம் இல்லை அப்படின்னா யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அந்த மூளைக்கல்லை எடுக்கிறோம், அந்த வார்த்தையை எடுக்கிறோம், அந்த வார்த்தையினால பலி. சிலர் எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வார்த்தை என்ன? யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, என்னோட இருக்கிறீங்க, என்ன நடத்துறீங்க, என்ன பாதுகாக்கிறீங்க. இதுதான் பலிபீடத்தை கட்டுறது. ஆராதனை எப்படி இருக்கணும்? சும்மா இதை முழங்கால் போட்டு பாஸ்டர் கத்துன்னு கத்துறாரு, நான் ஏதோ நின்று அப்படி இல்லை. நீ நல்லவ.